எல்லாருக்கும் என் அன்பான வணக்கம். இன்றைக்கி 216வது வீடியோவில் ஜக்கி வாசுதேவ்னு சொல்கிற அந்த பையனோட சில அதிசயத்தக்க குணங்களை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். அதாவது சாதாரண குழந்தைங்களுக்கு இல்லாத சில குணங்கள், அதெல்லாம் பிறவியிலே அந்த பையனுக்கு வந்திருந்திருக்கு. அதுதான் நம்ம இப்போதைக்கு பார்க்க போகிறோம். அதாவது இந்த சின்ன குழந்தையாக இருக்கும்போதே பயங்கரமான ஞாபக சக்தி. அதாவது சின்ன பருவம்னா, அதாவது ஒரு 50 நாள், 40 நாள், 30 நாளில், அது மட்டும் இல்லை, கொஞ்சம் 3 வயசு, 3 மாதம், 6 மாதம், அந்த டைமில் கூட அந்த டைமில் அவங்க வீட்டில் மற்றவங்களாம் பேசுகிறாங்கல்ல, அம்மா அப்பா அக்கா அவங்களாம் பேசுகிறாங்க, வெளியிலேருந்து வரவங்களாம், குழந்தைய பார்க்க வரவங்களாம் பேசுகிறாங்கல்ல, அது எல்லாமே பெரியவனானதுக்கப்புறம் அந்த குழந்தை அவனால் ஜக்கிங்கிற அந்த பையனால் சொல்ல முடிஞ்சது. சொல்லும்போது கூட அப்படியே கம்ப்ளீட் டீட்டெயில்ஸோட, இன்னார் வந்திருந்தாங்க, இங்கே உட்காந்துருந்தாங்க, எங்கள் அம்மா இந்த கலர் சாரீ கட்டியிருந்தாங்க, இவங்கெல்லாம் இப்படி பேசினாங்க அப்படின்னு அப்படியே குழந்தை சொல்லும்போது அவங்க வீட்டில் எல்லாருமே அதிசயிச்சு போனாங்க. எப்படி இந்த நீ அத்தனை சின்ன வயசில் நடந்த ஒரு சம்பாஷணை பேச்சுவார்த்தைகள்லாம் எப்படி இந்த குழந்தை மனசில் பதிய வச்சுருக்கு, எப்படி இந்த குழந்தை இவ்வளோ தூரம் ஞாபகம் வச்சுருக்கு, எப்படி இந்த குழந்தைக்கு புரிஞ்சிருக்கு அப்படின்னு பெரியவங்களுக்கு யாருக்கும் புரியவே இல்லை. அவ்வளவு அதிசயத்தக்க விதத்தில் அந்த குழந்தைக்கு மெமரி பவர் இருந்தது. ஓகே, அதே மாதிரி மற்றவங்கள பார்க்கும்போதே டக்குன்னு அவங்களோட குணாதிசயங்களை கணிக்க முடிஞ்சது அந்த பையனால், சின்ன வயசுலே. அதனாலே என்னவோ யாருமே இந்த ஜக்கியை குழந்த மாதிரி எடுத்து கட்டி பிடிச்சிக்கிறது, கொஞ்சறது, அந்த மாதிரிலாம் அவங்க பேரண்ட்ஸ் கூட அவ்வளோவா பண்ணினதில்லை. ஏன்னா அந்த வயசுக்கு ஏற்ற குணங்கள் இல்லை, ரொம்ப முதிர்ச்சி அடைஞ்ச ஒரு சுபாவத்தை தான் இந்த குழந்தை காமிச்சிட்ருக்கு. அவங்க அம்மாலாம் ரொம்ப அதிசயிச்சு போவாங்க, எப்படிடா உனக்கு இதெல்லாம் ஞாபகத்தில் இருக்குது, எப்படிடா நீ இதெல்லாம் இவ்வளோ மைன்யூட் டீட்டெயில்ஸ் எல்லாம் நீ ஞாபகத்தில் வச்சுருக்க, இத்தனை வருஷம் கழித்து அப்படியே நடந்ததை சொல்கிறியே அப்படின்னு ரொம்ப ஆச்சரியப்படுவாங்க. ரெண்டாவது, இந்த 5 வயசில் எல்லாம் இந்த ஜக்கிக்கு ஆளுங்கள்லாம் வீட்டில் நடமாடுறாங்கல்ல, அம்மா அப்பா அக்கா, 2 அக்கா இருக்காங்க, ஒரு அண்ணன் இருக்கான், ஆளுங்க வர்றவங்க எல்லாம் நடமாடும்போது அவங்க உடம்பில் துணி இல்லாத உடம்பாக தெரியும். துணி இல்லாமல் நேக்கட் பாடியை இந்த பையன் கண்ணில் தெரியும். அது மட்டும் இல்லை, இந்த பையன் மற்றவங்களோட சிரித்து பேசி நடமாடிட்டு இருக்கும்போது மற்றவங்களெல்லாம் சாதாரணமாக தெரியுது. இல்லாத சமயத்தில் ஒரு இடத்துல அந்த பையன் உட்காந்து இப்படி பார்த்துட்டு இருந்தான்னா, ஒரு இடத்துல உட்கார்ந்தபடி அசையாமல் யாராவது இந்த ஆளுங்கள்லாம் குறுக்க நெடுக்க வீட்டில் நடந்துட்டு போகிறோம் இல்லையா, அந்த பக்கம் இந்த பக்கம்லாம் போகிறோம், அதெல்லாம் பார்க்கும்போது அவங்களையெல்லாம் பார்க்கும்போது அவங்களோட ஆஸ்ட்ரல் பாடியை தான் பார்க்க முடியுது. ஆஸ்ட்ரல் பாடினா அந்த ஆவி மாதிரி தெரியுமே, வெள்ளையா, அந்த மாதிரி. அதாவது அந்த ஒரு டெஃபினட்டாக இந்த இது தலை, இது கழுத்து, இது கை, அந்த அவுட்லைன் கரெக்டாக தெரியறதில்ல, ஏதோ ஒரு பனி படர்ந்த படலம் போல் தெரியும் எல்லாரையுமே. அதில் பாருங்கள் வித்தியாசம். ஒரு இடத்துல அமைதியாக உட்காரும்போது கிடைக்கிற காட்சிகள் வேறு, இந்த பையன் மற்றவங்களோட நடமாடிட்டு பேசிட்டு சிரிச்சிட்டு இருக்கும்போது பார்க்குற காட்சி வேறு. அப்போ ஒரு இடத்துல உட்கார்ந்தாலே அந்த மெடிடேட்டிவ் ஸ்டேட்டுக்கு போகிற மாதிரி தோணுது இல்லையா? அதனால தான் அந்த மாதிரி ஆஸ்ட்ரல் பாடியை பார்க்க முடியுது. இப்போ நமக்கு எல்லாருக்கும் நம்மளை சுற்றி ஒரு ஆஸ்ட்ரல் பாடி இருக்குது. ஆனால் அது நம்மளால் இந்த ஊனக்கண்களால் பார்க்க முடியல. வேற அந்த 5 வயசுலேயே அந்த பையனுக்கு அந்த ஆஸ்ட்ரல் பாடியெல்லாம் ஆரா, மற்றவங்களோட ஆரா அதெல்லாம் கிளியராக பார்க்க முடியுது.
ஓகே. அது மட்டும் இல்லை, அதனால இந்த பையன் என்ன நினச்சிட்ருக்கான், எல்லாருமே இந்த மாதிரி தான் பார்க்குறாங்க போல இருக்குது, எல்லாத்துக்குமே இந்த மாதிரி தான் தெரியுதுன்னு ரொம்ப நாள் நினச்சிக்கிட்டு இருந்தான். அதாவது ஒரு 17 வயசு ஆகிற வரைக்குமே சரி எனக்கு இந்த மாதிரி தெரியுது எல்லாரையும், அப்போ மற்றவங்க கண்ணுக்கும் இந்த மாதிரி தான் தெரியுது போல இருக்குது அப்படின்னு நினச்சிக்கிட்டே இருந்தான். அப்புறம்தான் இல்லை மற்றவங்கள்ட்ட பேசி பார்க்கும்போது தான் மெதுவாக ஏதாவது ஒரு பேச்சுவாக்கில் ஏதாவது வரும்போது தான் மற்றவங்களுக்கெல்லாம் இல்லையே, எங்களுக்கெல்லாம் ஆஸ்ட்ரல் பாடியெல்லாம் தெரியலையே, மற்றவங்களோட ஆறாலாம் எங்களுக்கு தெரியலையே, எங்களுக்கு வேறு மாதிரி இல்லை தெரியுது அப்படிங்கிற ஒரு டிஸ்கஷன் வரும்போது தான் ஓஹோ நம்ம கண்ணுக்கு தான் வேறு மாதிரி தெரியுதோ அப்படின்னு புரிஞ்சுக்கிறான். ஓகே. அப்போது சில சமயம்லாம் இந்த மாதிரி அப்நார்மலாக பிஹேவ் பண்ணுறதை வச்சுட்டு அவங்க அப்பாவே சொல்லுவாராம், சைக்கியாட்ரிக் ட்ரீட்மெண்ட்டுக்கு இவனை கூட்டிகிட்டு போனால் என்ன, ஒரு மாதிரி இருக்கானே, சாதாரண நார்மல் பசங்களாட்டம் இல்லையே இவனோட பேச்சு நடவடிக்கைகள்லாம் பார்த்தா வேறு மாதிரி இருக்குது, ஏதாவது மென்டல் ஆகிட்டானோ நம்ம குழந்தை அப்படின்னு கூட அவங்க அப்பா நினச்சிருக்காராம், வருத்தப்பட்டிருக்காராம். அந்த மாதிரி அதாவது ஒன்றுமே எதை பற்றியும் ஒன்றுமே தெரியாட்டினா கூட அதில் ஒரு விஷயத்தை பார்க்கும்போது, ஒரு இலையை பார்த்தா, ஒரு 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 ஏதோ ஒரு துண்டு விஷயத்தை பார்த்தா கூட அது அவ்வளோ தூரம் உத்து பார்ப்பாராம் மணிக்கணக்காக. ஒரு இலையை பார்த்தா, ஒரு இலை கையில் கிடச்சா கூட அந்த இலையை ஒரு 2 மணி நேரம் உத்து பார்த்துக்கிட்டே இருப்பாங்களாம். அந்த இலைக்குள்ளே இருக்க செல்ஸ் வரைக்கும் கண்ணில் தெரியுமா. செல்ஸ் எல்லாம் நம்மளால் சாதாரணமாக பார்க்கவே முடியாது. செல்ஸ் எல்லாம் நாங்கள்லாம் பார்த்துருக்கோம் லேபில். செக்ஷன் எடுத்து ரொம்ப தின்னாக ஒரு செக்ஷன் கத்தியில் வெட்டி அதை கலரை போட்டு மைக்ரோஸ்கோப் கடியில் வச்சா தான் அந்த செல்ஸ் எல்லாம் கண்ணுக்கு தெரியும். அது இந்த பையனுக்கு சும்மா பார்க்கும்போதே உள்ளே இருக்க அரேஞ்ச்மெண்ட்ஸ், செல்ஸ் எப்படி இருக்குது, அதோட அரேஞ்ச்மெண்ட்ஸ் என்ன, எல்லாம் டீட்டெயிலாக தெரியுமா. அப்போ இதெல்லாம் ஒரு எக்ஸ்ட்ராடினரி பவர். அப்போது இந்த எக்ஸ்ட்ராடினரி பவர்லாம் அந்த குழந்தைக்கு வரணுன்னா என்ன அர்த்தம், முந்தின ஜென்மத்தில் செஞ்ச சாதனைகளோட அந்த ஆன்மீகத்தில் இருக்க ஒரு பிடிபாடு இந்த பையனுக்கு இந்த சின்ன வயசுலேயே அது அப்படியே தொடர்கதை, அவ்வளோதான். எத்தனையோ ஜென்மமாக பண்ணின நல்ல காரியங்கள்னால் என்ன, சாதனைகள், அந்த ஸ்பிரிச்சுவல் ப்ராக்டிஸ் எல்லாம் பண்ணி இந்த குழந்தை பிறக்கும்போதே அந்த குவாலிட்டிஸோடையே பிறந்திருக்கு. அது அது நல்லதா கெட்டதானெல்லாம் நமக்கு யோசிக்க வேண்டிய அவசியம் இல்லை, அதெல்லாம் நல்லது தான். அதாவது இவ்வளோ தூரம் இந்த ஒரு விஷயத்தில் மைன்யூட்டாக டீட்டெயில்ஸ் எல்லாம் பார்க்கும்போது ஒரு பிற்காலத்தில் ஒரு பெரிய தீர்க்கதரிசியாக வர்றதுக்குண்டான சாத்தியக்கூறுகள் தான் அந்த சின்ன வயசில் அந்த பையன் எக்ஸிபிட் பண்ணி காமிச்சிருக்கான், வேறு ஒன்றும் இல்லை. ஓகே. அதாவது பின்னாடி இப்போ கூட ஈஷாவில் கூட அவர் எல்லா ஃபைல்ஸும் பார்ப்பார், ஒரு சின்ன விஷயம் கூட அவருக்கு தெரியாமல் அங்கே ஒரு கூட நகராது. அவர் சொன்ன மாதிரி தான் அங்கே எல்லாமே நடக்கும். அவ்வளோ மைன்யூட் டீட்டெயில்ஸுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பார். எல்லாமே எப்படி இருக்கணும், என்ன பண்ணணும், ஏது செய்யணும், எத்தனை மணிக்கு எப்படி இருக்கணும், சக்கலதும் சார்ட் போட்டு கொடுத்துருவார். அதை ஃபாலோ பண்ணால் மட்டும்தான் அந்த ஆசிரமத்தில் மற்றவங்களால இருக்க முடியும். அது மாதிரி எல்லா டீட்டெயில்ஸுக்கும் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாரு. நம்மளாம் போனால் போகுது, இது இப்படி இருக்கட்டும் அப்படி இருக்கட்டும், நிறையா விஷயத்தில் காம்ப்ரமைஸ் பண்ணுறோம்ல, அந்த காம்ப்ரமைஸ் பண்ணுற குவாலிட்டியே அந்த பையனுக்கு சின்னதுலேருந்தே இல்லை. அதாவது ஒரு தடவை 1ஆம் கிளாஸில் உட்காந்துருக்கும்போது இப்படியே டீச்சரை பார்த்துட்ருக்கும்போது டீச்சர் ஒரு ரெட் கலர் ஜட்டி போட்டிருக்கிறது தெரியுது. இந்த பையன் என்ன நினச்சானே தெரில, ஏன் டீச்சர் இன்றைக்கி ரெட் கலர் ஜட்டி போட்டிருக்கீங்க அப்படின்னு கேட்டாங்க. டீச்சருக்கு வந்ததே கோபம். அதுக்கப்புறம் என்ன நடந்ததுன்னு எனக்கே சொல்ல முடியலன்னு அடிச்சிருப்பாங்க, இல்லைன்னா கிளாஸ்லேருந்து வெளியே அனுப்பியிருப்பாங்க, என்ன பண்ணாங்களோ தெரியாது, 1ஆம் கிளாஸ் பையன் தானே. ஆனால் அந்த டீச்சருக்கு அதே சமயத்தில் அந்த டீச்சருக்கு கொஞ்சம் மென்டல் மெச்சூரிட்டி இருந்திருந்தால் இந்த பையனுக்கு நம்ம உள்ளே போட்டிருக்கிறது எப்படி தெரியும், உள்ளே போட்டிருக்கிறதோட கலர் எப்படி தெரியும், அப்போ இந்த பையனுக்கு ஏதோ ஒரு அமானுஷ்யமான இல்லைன்னா ஏதோ ஒரு எக்ஸ்ட்ராடினரி பவர் இருக்கே அப்படின்னு நினச்சிருக்கலாம். அதுதான் இங்கே பெரிய ஒரு விஷயம் நம்ம நோட் பண்ணணும். இப்போது சிலவங்கள்லாம் எதெல்லாமோ பேசுகிறாங்க.
கொஞ்சம் ஹை லெவலில் பேசுனாங்கன்னா சாதாரணப்பட்டவங்களுக்கு அது புரியறதில்ல. ஃபார் எக்ஸாம்பிள் என்னையே எடுத்துக்கோங்களேன். இப்போ வீட்டில் ஏதோ விஷயம் நடக்குது, ஓகே அதெல்லாம் இப்படி தான், அதெல்லாம் சோல் பிளானிங் தான், இல்லைன்னா இது வந்து இம்மெச்சூர்ட் சோலு, இன்ஃபென்ட் சோலு, அப்படி தான் அவங்களாம் பிஹேவ் பண்ணுவாங்க அப்படின்னு ஏதோ நான் வந்து அதை என்னோடய கண்ணோட்டத்தில் பார்த்துட்டு சொல்லிட்டு போகிறேன். அது கேட்குறவங்க மற்றவங்களுக்கெல்லாம் அது புரியணுங்கிற அவசியம் இல்லை. ஏன்னா அவங்களுக்கும் என்னளவு மென்டல் மெச்சூரிட்டி இருந்தால் மட்டுமே நான் சொல்கிற விதத்தில் அவங்களுக்கு புரியும். மற்றவங்களாம் அவங்க கண்ணோட்டத்தில் நம்மளை பார்க்கும்போது இது ஏதோ பைத்தியம் ஏதோ உளறிட்டு போகுது, எப்போ பாரு சோலை பற்றியே பேசிகிட்ருக்கு, இது ஒரு கிறுக்கு, இல்லைனா ஒரு பைத்தியம், அரை பைத்தியம், முழு பைத்தியம் ஆக போகுது அப்படின்னு தள்ளி விட்டுருவாங்க நம்மளை, இல்லையா? ஸோ அது மாதிரி அந்த டீச்சருக்கு என்னோடய அண்டர் கார்மெண்ட்டோட கலர் பார்க்குற அளவுக்கு இந்த பையனுக்கு ஏதோ ஒரு சக்தி இருக்குன்னா அவன் சாதாரணப்பட்ட மனுஷன் இல்லைன்னு ஐடென்டிஃபை பண்ணி இருந்திருக்கணும். அதை ஐடென்டிஃபை பண்ணுற அளவுக்கு டீச்சருக்கு ஞானம் இல்லை. கோவம் வந்தது, என்னோடய ஜட்டியை பற்றி நீ என்னடா பேசுகிறேன்னு சொல்லி அடிச்சிருப்பாங்க. அதுதான் விஷயம். ஓகே. அதே மாதிரி ஒரு 10-16 வயசு ஆனதுக்கப்புறம், பெரியவன் ஆனதுக்கப்புறம் கூட இந்த ஜக்கி தன்னோட ஃப்ரெண்டோட ரூமுக்கு போயிருக்காரு. போன உடனே அங்கே அந்த பையனை பார்த்து, இங்கே என்ன லேடிஸோட ஏதோ பெண் வாடை அடிக்குதே, லேடிஸ் யாராவது வந்திருக்காங்களா இங்கே அப்படின்னு கேட்டிருக்காரு. அந்த பையன் பயந்துட்டான். ஐயோ அப்படியெல்லாம் இல்லைடா, எங்கள் அக்கா என்னை பார்க்க வந்திருக்காங்க, எங்கள் அக்கா இந்த இப்போ பாத்ரூம் போயிருக்காங்க, வருவாங்க அப்படின்னு. ஸோ அக்கா வந்தது தெரியாது, அக்கா பாத்ரூம்குள்ளே இருக்கிறதும் பார்க்கலை, கண்ணால் பார்க்காத விஷயம். அங்கே ரூம்குள்ளே நுழைஞ்ச உடனே அங்கே வேற ஒரு வைப்ரேஷன் தெரியுதே அப்படின்னு கண்டுபிடிக்கிற அளவுக்கு அவ்வளவு சக்தி அந்த பையனுக்கு இருந்தது அப்போவே. அதே மாதிரி அவருக்கு இந்த பையனுக்கு ரொம்ப பிடிச்ச விஷயங்கிறது, அவங்க வீட்டில் இருக்கும்போது 3வது மாடிக்கு போயிடுவார். 3வது மாடிங்கிறது மொட்டை மாடி. இந்த மொட்டை மாடிக்கு போகிறதுக்கு அங்கே ஸ்டேர் கேஸ் கிடையாது, ஏணிப்படி கிடையாது. அதனால் வேறு யாரும் அங்கே மொட்டை மாடிக்கு போகவே மாட்டாங்க. அந்த இடத்துக்கு போகிறது தான் இந்த பையனுக்கு ஜக்கிக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த பையனுக்கு இதெல்லாம் வேண்டாம், ஏணிப்படியெல்லாம் தேவையில்லை. எங்கேயோ அங்கே பிடிச்சி ஏறி மேலே போய் ஒரு நாளைக்கு ஒரு 5 மணி நேரம் 6 மணி நேரம் மொட்டை மாடியில் தனியாக இருப்பானா. தனியாக இருக்கும்போது என்ன சும்மா படுத்து தூங்குறதில்ல. இப்போ மற்ற குழந்தைங்கள மாதிரி ஏதோ ஸ்கூலுக்கு போனோம், வந்தோம், ஹோம்ஒர்க் பண்ணோம், கொஞ்சம் நேரம் விளையாண்டோம் அப்படிங்கிறது இல்லை. பையன் நேராக ஸ்கூல்லேருந்து வந்த உடனே ஸ்கூல்லே எங்கே போகிறது, ஸ்கூல் டைமில் எல்லாம் மரத்துக்கு மேலே உட்காந்துருக்க வேண்டியது. 4:30 மணிக்கு ஸ்கூலை விட்டு பசங்க போகிறத பார்த்தோன்னா மரத்துலேருந்து கீழே இறங்க வேண்டியது. அது வரைக்கும் உச்சாணி கொம்பில் உட்காந்து மெடிடேட்டிவ் ஸ்டேட்லேயே உட்காந்துருக்கான் அந்த பையன். வந்த உடனே நேராக மொட்டை மாடிக்கு போயிட வேண்டியது. ஏன்னா மொட்டை மாடிக்கு படி இல்லாதனால யாரும் அங்கே ஏறி வந்து பார்க்க போகிறதில்லங்கிற தைரியம். மொட்டை மாடியில் போனால் 5 மணி நேரம் 6 மணி நேரம் பேசாமல் உட்காந்து மனக்கண்ணால் கோட்டைகள் கட்டுறது. இந்த மனக்கோட்டை கட்டுறோங்கிறது மனக்கண்ணால் கட்டுறதுன்னா, இங்கே எனக்கு யாரை ஞாபகம் வருதுன்னா, ஒரு சிவபக்தன் இருந்தார், பூஷலார்னு ஒரு சிவபக்தன். அவங்களுக்கெல்லாம் அந்த கதை தெரியும்னு நினைக்கிறேன். அந்த ராஜாவும் ஒரு பெரிய சிவன் கோயில் கட்டினார். பூஷலாருங்கிற ஒரு ரொம்ப ஏழை பக்தன், சிவபக்தன் பூஷலார், அவரும் ஒரு பெரிய கோயில் கட்டினார். எப்படி? மனசில் கட்டினார். மனசில் கோயில் கட்டினார். ஒவ்வொரு செங்கல்லாக எடுத்து வச்சு, ஒவ்வொரு செங்கல்லாக வச்சு அந்த கருவறையெல்லாம் உண்டாக்கி அதில் சிவலிங்கத்தை பிரதிஷ்டை பண்ணி எல்லாம் பண்ணிட்டார். மனசில் ஒரு கோவில் கட்டுறார். கோவில் கட்டிட்டு கும்பாபிஷேகத்துக்கு டேட் குறிக்கிறார். அவர் குறித்த நாளும் ராஜா குறித்த நாளும் ஒரே நாள். அப்போது ராஜா அன்னைக்கு ராத்திரி ராஜாவோட கனவில் சிவன் வரார். சிவன் வந்துட்டு சொல்கிறாரு, நான் நாளைக்கு உன் கோயில் கும்பாபிஷேகத்துக்கு நான் வரமாட்டேன் அப்படிங்கிறார். உடனே ராஜாவுக்கு ரொம்ப ஷாக் ஆகிடுச்சு. நான் இவ்வளோ பார்த்து உங்களுக்குன்னு ஒரு கோயில் கட்டினேன், என்னோடய கோயில் கும்பாபிஷேகத்துக்கு வராமல் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, எங்கே போவீங்கன்னா, இல்லை என்னோட ஒரு பக்தன் ஒருத்தன் கோவில் கட்டியிருக்கான்,
அவனோட கும்பாபிஷேகமும் நாளைக்கு தான், எனக்கு அங்கே போகிறதுல தான் விருப்பம் ஜாஸ்தி, நான் அங்கே தான் போவேன் ஃபஸ்ட்டு அப்படின்னு சிவன் சொன்னதாக ராஜாவோட கனவில் சிவன் வந்து சொல்லியிருக்கார். அடுத்த நாள் விடிஞ்ச உடனே ராஜா ஆளை விடுறாங்க. இது யார், என்னை விட பெரிய கோவில் கட்டியிருக்கானாமே, அது யார், கண்டுபிடிச்சி கொண்டு வாங்கன்னு சொல்லும்போது தான் இந்த ஏழை பக்தன், சிவபக்தன் பூசலார் அவர் முன்னாடி போய் நிற்கிறார். அப்போது அது மாதிரி பூசலார் மனசளவில் ஒரு கோவில் கட்டி அதில் சிவனை பிரதிஷ்டை பண்ணி கும்பாபிஷேகம் பண்ணது மாதிரி இந்த ஜக்கி வாசுதேவங்கிற இந்த பையன் அந்த 3வது மாடியில் போயிட்டான்னா மணிக்கணக்காக அங்கே உட்காந்து ஒரு பெரிய ஆலயத்தை கட்டுறான் மனசால். ஒவ்வொரு கல்லாக எடுத்து வச்சு, ஒவ்வொரு செங்கல்லாக எடுத்து வச்சு, அதுக்குள்ளே கோட்டை கட்டி, அதுக்குள்ளே மிருகங்கள், மற்ற பட்சிகள், பிராணிகள் அதையெல்லாம் வச்சு, செடி கொடி மரம் எல்லாம் வச்சு ஒரு பெரிய ஒரு அரண்மனை போல் கட்டுறான். அதில் இவன் தான் அதுக்குள்ளே உட்காந்து அப்படியே ரசிச்சுட்டு இருப்பான். அங்கே அவனுக்கு சத்குருவுக்கு ஒரு கசின் இருக்கான். அந்த கசின் அந்த பையனை மட்டும் மேலே கூட்டிகிட்டு போய் அந்த கேசலில் காமிப்பார். கேசல்னால் அந்த அரண்மனையை காமிக்கிறார். அவனுக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு. அவனுக்கு மட்டும்தான் ஸ்பெஷல் பர்மிஷன் ஒன்று காமிக்கிறார். காமிச்ச உடனே ஐயோ இது என்னது, சில சமயம் காமிக்க மாட்டான், போ உன்னை கொண்டு போக மாட்டேன் அப்படிம்பார். அவங்க இருந்து அழுவானான், என்னை அங்கே கூட்டிகிட்டு போகணும், காமி, எனக்கு அந்த இடத்த காமி அப்படின்னு. ஆக்சுவலாக மொட்டை மாடியில் அங்கே ஒரு எந்த அரண்மனையும் கிடையாது, எந்த ஒரு பெரிய கட்டடமும் கிடையாது. ஆனால் அது வந்து மனக்கண்ணால் அந்த ஜக்கிங்கிற பையன் கட்டின, இப்போ இருக்க சத்குரு கட்டின ஒரு பெரிய அரண்மனை அது. ஓகே, அப்போது இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் சின்னதிலேயே அந்த சாதாரண குழந்தைகளுக்கு இல்லாத நிறைய குணங்கள் அவர்கிட்ட தெரிய வந்தது. ஆனால் மற்றவங்களால் அதெல்லாம் புரிஞ்சிக்க முடியல. அவங்க அப்படியே விட்டுட்டாங்க. அதுதான். அதே மாதிரி அவனுக்கு வந்து இந்த ஒரு அதாவது பின்னாடி, அதாவது அந்த பையன் பின்னாடி பெரிய ஆளாகும்போது இந்த ஈஷா யோகா சென்டருங்கிற இவ்வளோ பெரிய ஒரு ஸ்தாபனத்தை நிறுவி அதை நடத்தி காமிக்கிறதுக்கும், தியானலிங்கம் பிரதிஷ்டை பண்ணுறதுக்கும், தியானலிங்கம் பிரதிஷ்டை பண்ண முடியாமல் தான் 2-3 ஜென்மத்தில் ஃபெயிலியர் ஆகிப்போச்சு இல்லையா? அந்த தியானலிங்கத்தை உருவாக்கி பிரதிஷ்டை பண்ணுறதுக்காகவே இந்த ஜென்மம் எடுத்த மாதிரி அதுக்காக அவ்வளோ பாடுபட்டிருக்காரு. அந்த ஒரு விஷனரினா பிற்காலத்தில் ஒரு பெரிய ஆளாகும்போது என்னென்ன செய்ய முடியும் அங்கிறத இப்போவே அந்த மொட்டை மாடியில் போய் அந்த கேசல் கட்டி அதில் எல்லாம் அப்படியே இமேஜின் பண்ணி விஷுவலைஸ் பண்ணி பண்ணிகிட்டு இருந்திருக்கான். அதே மாதிரி பயங்கரமான கான்சன்ட்ரேஷன் பவர். ஒரு விஷயத்தை எடுத்தால் அது அக்கு வேற ஆணி வேறையாக பிக்காமலே பார்த்தே புரிஞ்சுக்கிற கான்சன்ட்ரேஷன் பவர். அதே மாதிரி ஒரு வேலை செய்யும்போது வேறு எந்த விஷயத்துலேயும் மனசு போகாது. இப்போ நம்ம சின்னதாக இருந்தாலும் சரி, நம்ம பெரியவங்களாக இருந்தாலும் சரி, அடுப்பில் ஏதோ வேலை செஞ்சுக்கிட்டே இருப்போம், ஏதோ கிண்டிக்கிட்டே இருப்போம். ஹாலில் பேசுகிறவங்கள ஒரு காது அங்கே இருக்கும், வந்திருக்கவங்கள அவங்களுக்காக தான் ஏதோ காப்பி போட்டுட்ருப்போம். அவங்க என்ன பேசுகிறாங்க, அவங்களுக்குள்ளே ஏதோ பேசுகிறாங்களே, அவங்களுக்குள்ளே ஒரு காது அங்கேயே இருக்கும். காப்பி போடுவோம், ஆனால் மனசு அங்கே தான் இருக்கும். பல விதத்தில் பல சமயத்தில் நமக்கு அப்படி தான். அதாவது சிதறின சிந்தைகள், ஒரு விஷயத்திலேயே கான்சன்ட்ரேட் பண்ண முடியாமல் தான் நம்மெல்லாம் தவிக்கிறோம். அது வந்து இப்போ நம்ம சாதாரண உலகத்தில் நம்ம எடுத்தோம்னா ஒரு அஷ்டாவதானியாக இருக்கிறதுங்கிறது ஒரு பெரிய விஷயம். நம்மளால் நிறைய விஷயங்களை சாதிக்க முடியும். அதே சமயத்தில் ஆன்மீகத்தில் போகும்போது ஒன் திங் அட் அ டைம்,
ஒன் திங் அட் அ டைம்னா ஒரு டைம் ஒன்று தான் நம்ம பண்ணணும். எல்லாத்துலேயும் கவனம் சிதற விட்டோம்னா அங்கே மெடிடேஷன் நடக்காது, தியானம் கிடையாது, ஒன்றும் கிடையாது. ஓகே, அப்போது அவ்வளோ தூரம் ஒரு எந்த சின்ன விஷயம் பண்ணால் கூட அவ்வளோ தூரம் அட்டென்டிவாக இருக்கிறது தான் அந்த பையனுக்கு இஷ்டம். அப்போ அந்த மாதிரிலாம் இருக்கிறதுனால தான் பெருசானோன்னா மணிக்கணக்காக நாள் கணக்காக தியானம் பண்ணியிருக்காரு. அப்போது அதெல்லாம் சின்ன வயசுலேயே தெரிஞ்சிருக்கு. மற்றவங்களுக்கு புரியாட்டினா கூட அவருக்கு அந்த குவாலிட்டிஸ் அவர் காமிச்சிருக்கார், அது வெளியே வந்திருக்கு. ஒன்லி திங் இஸ் யாருக்கும் அது புரியல, அவ்வளோதான். ஓகே, ஸோ இதெல்லாம் இந்த சின்ன வயசில் ஜக்கி வாசுதேவ்ங்கிற பையனுக்கு கிடைச்ச சில அனுபவங்கள், அவர் கிடைச்ச குணங்கள், அது முன் ஜென்மத்தில் செஞ்ச சாதனைகளோட பலமாக கிடைச்ச சில குணங்கள். வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பாக்கி விஷயங்கள் அடுத்த வீடியோ.